வணக்கம். இந்த வீடியோ ட்ரேடிங்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி ஆஹ் முக்கியமா இன்ட்ராடே ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ்ல நமக்கு எஸ்எல்ங்கிறது ரொம்ப முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த எஸ்எல் எப்படி பிக்ஸ் பண்றது, நம்ம எஸ்எல்ல கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி பிக்ஸ் பண்ணா கூட அது அடிக்கடி ட்ரிகர் ஆகிறதையும் பார்த்துருப்பீங்க. அது எதனால அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களோட லேர்னிங் பர்பஸுக்காக மட்டும்தான். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. உங்களோட ஓன் அனாலிசிஸையும் ஒரு தடவை பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே வீடியோல போலாம். ஓகே, நம்ம இது அடிக்கடி பார்த்துருப்போம்ல. நம்ம எஸ்எல் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கும் போதே டார்கெட் எஸ்எல் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ற பழக்கம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா எஸ்எல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எஸ்எல் இல்லாம ட்ரேட் பண்றது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயங்கிறனால மேக்ஸிமம் நிறைய பேர் எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனா கரெக்டா எப்படி எஸ்எல் ஃபிக்ஸ் பண்றது, எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணா கூட கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட பல நேரங்கள்ல அந்த எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகிறத பார்த்துருப்பீங்க. உங்க எஸ்எல் ட்ரிகர் ஆன உடனே மறுபடியும் மார்க்கெட் உங்களோட டைரக்ஷன், நீங்க எந்த டைரக்ஷன்ல போகணும் எதிர்பார்த்துருப்பீங்களோ அந்த டைரக்ஷன்ல ஒரு ப்ராப்பரான மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம். உங்க எஸ்எல் ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறமா இது எதனால நடக்குது அப்படிங்கிறத குயிக்கா அந்த வீடியோல பார்த்துடலாம். ஓகே, இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை லைக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இது வந்து நிஃப்டியோட சார்ட் எடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் நிஃப்டி 26,150 சி எடுத்திருக்கேன். ஓகேவா, சி எந்த டேட்ல உள்ள சார்ட் எடுத்திருக்கேன்னா 30 டிசம்பர் 2025. இந்த சைடும் அது 30 டிசம்பர் 2025. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எடுத்திருக்கோம். ஸோ நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே ஒரு ஒரு பேசிக்கான எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ற மெத்தட் அப்படின்னா நம்ம ஸ்விங் லோல கொஞ்சம் கீழே ஃபிக்ஸ் பண்ணுவோம், அப்படிதானே. எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு அன்னைக்கு மார்க்கெட்ல ஓப்பன் ஆயிருக்கு, ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துடுச்சு, இதுல ஒரு என்ட்ரி எடுக்கலாம்னா நம்ம எங்க ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி எங்க லோ இருந்துச்சோ அதுக்கு கொஞ்சம் கீழே எஸ்எல்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுதான் நம்ம பெரும்பாலும் எல்லாரும் பண்ற விஷயம். அப்படிதானே. இது ஒரு ஓரளவு மேக்ஸிமம் கரெக்டான முறையும் கூட. நிறைய பேர் இப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் லோ எங்க இருக்கோ அந்த லோக்கு கொஞ்சம் கீழே ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனா அப்படி ஃபிக்ஸ் பண்ணாலும் கூட சில நேரத்துல நம்ம எஸ்எல் ட்ரிகர் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கரெக்டான டைரக்ஷன்ல போகும். அது ஏன் அப்படிங்கிறத அப்போ நம்ம எப்பவுமே எஸ்எல் எங்க ஃபிக்ஸ் பண்ணுவோம், ப்ரீமியம்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ 26,150 சிஇ மார்க்கெட் மேல போகும்னு எதிர்பார்க்கிறோம். அதனால 26,150 சிஇ நம்ம பை பண்றோம்னு வச்சுப்போம். அப்படி பை பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அந்த ப்ரீமியம்ல நம்ம டார்கெட் எஸ்எல் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த நம்ம வாங்குற ப்ரீமியம் எப்பவும் ஒரே மாதிரி டிராவல் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ப்ரீமியம்ல டைம் டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, ஸோ அதனால எப்பவுமே இதுல என்ன நடக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் இப்போ 26,800 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது மார்க்கெட் ஓப்பனிங் டைம்ல அந்த ப்ரீமியம் எங்க இருந்துச்சோ அதே இடத்துக்கு மார்க்கெட் மறுபடியும் வரும்போது ப்ரீமியம் அதே இடத்துல இருக்கிறது இல்ல, அதுக்கு மேல கொஞ்சம் மேலேயோ இல்ல கொஞ்சம் கீழேயோ ஃபிளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். இது எதனாலன்னா டைம் டிகே. இதுதான் வந்து அது அதிகப்படியான டைம்ல நம்ம ப்ராப்பரான எஸ்எல் வச்சா கூட அதை ட்ரிகர் பண்றதுக்கு முக்கியமான ரீசன். இந்த சார்ட்ல அது எப்படிங்கிறது கிளியரா பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த 30th டிசம்பர்ல மார்க்கெட் இந்த இடத்துல நான் 15 மினிட்ஸ் சார்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். ஓகேவா, இதுல இந்த ரெண்டாவது கேண்டில் புலிஷா ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கிரீன் கேண்டில் நீங்க என்ட்ரி எடுக்கணும்னு பிளான் பண்றீங்கன்னு வச்சுப்போம். ஸோ மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணிருக்கு. ஸோ இந்த கிரீன் கேண்டில் நீங்க என்ட்ரி எடுக்க போறீங்க அப்படின்னு பிளான் பண்றீங்கன்னா நீங்க எங்க எக்ஸல ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, இந்த கேண்டிலுக்கு லோக்கு கீழே எக்ஸல வச்சுப்பீங்க, அப்படிதானே. ஸோ இப்போ 26,150 சிஏ உங்க என்ட்ரிக்காக நீங்க செலக்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். இப்போ மார்க்கெட் புலிஷ் ஆன உடனே இந்த கேண்டில் உங்களோட என்ட்ரி இருக்கு. ஸோ எஸ்எல் ஆட்டோமேட்டிக்கா இந்த கேண்டில் லோல இருக்கு. இந்த கேண்டிலோட லோ இது 42. வழக்கமாக நம்ம அந்த லோக்கு கொஞ்சம் கீழே ஃபிக்ஸ் பண்ணிப்போம், அப்படிதான். 42னா 41 வச்சுக்கோம். 41 இல்ல 40.5லயோ நம்ம எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வச்சுப்போம். ஓகேவா, இது கீழே நிறைய பேர் இது கொஞ்சம் கீழே கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் 1.2 பாயிண்ட் தள்ளி வச்சிருக்கோம். 40.65 நான் எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுல என்ட்ரி எடுத்துட்டேன். என்னோட என்ட்ரி எங்க இருக்கு, 63 ருபீஸ்ல. இல்ல இதுல மிடில் எடுக்குன்னு போவோம், 62 ருபீஸ்ல என்னோட என்ட்ரி இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இந்த இடத்துல என்னோட என்ட்ரி எடுத்துருக்கேன். இதுல என்னோட சிஎல் என்ட்ரி எடுத்துக்கிறேன். என்னோட எஸ்எல் எங்க வச்சிருக்கிறேன், 40.95 அப்படிங்கிறத என்னோட எஸ்எல் வச்சிருக்கேன். இப்போ சார்ட்ல, நிப்டியோட சார்ட்ல மார்க்கெட் அதுல இருந்து நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே இறங்கி தொடர்ந்து கீழே வந்துட்டே இருக்குது. அதே தான் ப்ரீமியம் நடக்குதுல, மார்க்கெட் தொடர்ந்து கீழே வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம எஸ்எல் பக்கத்துல மார்க்கெட் வருது. ஸோ இந்த இடத்த நோட் பண்ணீங்கன்னா நம்ம லோ இங்க இருக்கு, இதுல லோ நோட் பண்ணிக்கலாம். ஓகே, நிப்டில லோ வந்து எக்ஸாக்ட் லோ இதுல இருக்கு 25,878. இதுனா கொஞ்சம் கீழே கூட ஃபிக்ஸ் பண்ணல, கரெக்டா அந்த லோலயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா,
25,876 அந்த லோவிலே ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருக்க மார்க்கெட் இந்த லைனை டச் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா நீங்க கொஞ்சம் கீழே ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம், இப்படி பண்ண வேண்டாம், கொஞ்சம் கீழே எஸ்எல் வைக்க வேண்டாம். இதுலயே வச்சிருந்தீங்கன்னா கூட நிஃப்டி சார்ட்ல அந்த ரேஞ்ச் இதுல பாருங்க, அந்த ரேஞ்சை டச் பண்ணல, விச் மீன்ஸ் எஸ்எல் ட்ரிகர் ஆகல, நிஃப்டியில எஸ்எல் ட்ரிகர் ஆகல. சரி, இந்த லைனுக்கு கொஞ்சம் மேலதான் அந்த கேண்டில் வந்து இது வரைக்கும் வந்துகிட்டு தெரியுதுல, இது வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் ஒரே நிமிஷம், இது வரைக்கும் அந்த கேண்டில், இது வரைக்கும் அந்த கேண்டில் வந்துகிட்டு இதை டச் பண்ணல. நிஃப்டியில அந்த லோவை ப்ரீவியஸ் லோவை டச் பண்ணல, அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா அவங்க ப்ரீமியம்ல என்ன வந்திருக்கு, இப்போ நிஃப்டில இந்த லோவை டச் பண்ணல அப்படின்னா ப்ரீமியம்ல அந்த லோவை டச் பண்ணிக்க கூடாதுன்னு. ப்ரீமியம்ல லோ இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகே, நீங்க எஸ்எல் அதுக்கு கீழே தான் வச்சிருக்கீங்க, அதுக்கு கீழே உங்க எஸ்எல் இருக்கு. ஆனா அதையும் டச் பண்ணி நீங்க கொஞ்சம் கீழே தள்ளி வச்சிருந்தீங்கன்னா கூட, இது வரைக்கும் வச்சிருந்தீங்கன்னா கூட உங்க எஸ்எல் ட்ரிகர் பண்ணிருக்கு. சரி, இந்த இடத்துல உங்க எஸ்எல் ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஆனா ஆக்சுவலா சார்ட்ல நிஃப்டியில, இந்த நிஃப்டி 50ல உங்க எஸ்எல் ட்ரிகர் ஆகல, அதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா ப்ரீமியம்ல ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எஸ்எல் ட்ரிகர் ஆயிரும், நீங்க இந்த மார்க்கெட்ல இருந்து அந்த என்ட்ரில இருந்து லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவீங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் அந்த லோவை டச் பண்ணாமலே தொடர்ந்து அடுத்தடுத்து அப் கொடுத்து ஒரு நல்ல ரேலி, டே ஐயும் பிரேக் பண்ணி நல்ல ரேலி கொடுத்து இது வரைக்கும் போயிருக்கு. இங்கேயும் அதே மாதிரி உங்க எஸ்ல ரன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் நல்ல ரேலி கொடுத்து எங்க வரைக்கும் போயிருக்கு, 127, 120. ஆக்சுவலா நீங்க 60 ருபீஸ்ல எடுத்திருந்தீங்கன்னா அன்னைக்கு 2x ரிட்டர்ன் வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு 120. எப்படி உங்க எஸ்ல ட்ரிகர் பண்ணிட்டு போயிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா டைம் டிகே தாங்க, வேற ஒண்ணும் இல்லை. எப்பவுமே அந்த பிரீமியம் ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை. மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் பிரீமியம் அதே இடத்துல இருக்குது, ரெண்டாவது தடவை மார்க்கெட் அதே இடத்துக்கு வரும்போது பிரீமியம் அதோட கொஞ்சம் கீழவோ இல்லை கொஞ்சம் மேலவோ தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதே இடத்துல வரதில்லை. ஸோ நம்ம பிரீமியம்ல எப்பவுமே எஸ்எல்ல ஃபிக்ஸ் பண்ணோம்னா அது ட்ரிகர் ஆகுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ட்ரி எடுக்கும் போது எஸ்எல்ல ஃபிக்ஸ் பண்றதை விட மேனுவலா நீங்க எக்ஸிட் ஆகலாம். எப்படி, உங்களோட எஸ்எல்ல நிஃப்டி சார்ட்ல பார்த்துக்கோங்க. நீ இதுல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ப்ரீவியஸ் லோ இதுல இருக்கு, இதுல உங்க எஸ்எல்ல ஃபிக்ஸ் பண்றீங்கன்னு வைப்போம். இந்த இடத்துல உங்க எஸ்எல்ல ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, நீங்க இதுல சிஸ்டத்துல எஸ்எல் என்ட்ரி போட முடியாது, பட் இதுல நீங்க உங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலதான் உங்களுடைய எஸ்எல் எப்போ மார்க்கெட் இதுக்கு கீழே க்ளோஸ் கொடுக்குதோ, டச் பண்ணால எப்போ க்ளோஸ் கொடுக்குதோ, எனக்கு டச் பண்ணிட்டு கூட மேல போயிடலாம். கரெக்டா அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து போயிடலாம். எப்போ எதுக்கு கீழே இன்ட்ராடேலனா 3 மினிட்ஸ் கேண்டில்ல க்ளோஸ் கொடுக்குதோ, கொடுத்துடுச்சுன்னா நீங்க மேனுவலா உங்க என்ட்ரியை எக்ஸிட் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இதுல நீங்க இந்த எக்ஸிட் போடாம எஸ்எல் போடாம இருந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், மார்க்கெட் இதுல வரவே இல்லை, இந்த இடத்துல க்ளோஸ் கொடுக்கவே இல்லை. ஸோ நீங்க எக்ஸிட் ஆகிருக்க மாட்டீங்க. அப்படியே இந்த ரேலியில கண்டினியூ பண்ணி ஃபுல்லா எண்ட் வரைக்கும் எஸ்எல்எஸ் மேல மூவ் பண்ணி ட்ரையல் எஸ்எல் கொடுத்து மேல வரைக்கும் போய் ப்ராஃபிட்டை புக் பண்ணிருப்பீங்க. ஓகே, ஸோ இது ஒரு நல்ல மெத்தடு உங்களோட எஸ்எல் அடிக்கடி ட்ரிகர் ஆகாம இருக்கிறதுக்கு. டைம் டிகேல இருந்து எஸ்கேப் ஆகலாம். ஆனா இதை நீங்க எக்ஸ்பைரி டேல ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா எக்ஸ்பைரி டேல ரொம்ப வொலட்டைலா இருக்கும். அந்த டைம்ல கண்ணா அப்படின்னு மூவ் ஆயிட்டு இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட நேரத்துல உங்களோட எஸ்எல் ரொம்ப பெருசாயிரும். நீங்க இங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உள்ள உங்களோட ப்ரீமியம் எங்கேயோ குறைஞ்சு போயிருக்கும். ஸோ எக்ஸ்பைரி டேட்ல அது ஒரு 3 நாள் முன்னாடி அதை ட்ரை பண்ணக்கூடாது. ப்ளஸ் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, சில நேரங்கள்ல இந்த எஸ்எல் பெருசா கூட இருக்கலாம். ஏன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா எஸ்எல் போடல. அப்படி இருக்கும் பட்சத்துல என்ன ஆகும், இதுல ஒரு சின்ன கேண்டில் க்ளோஸ் பண்றதுக்கு பதிலா ஒரு பெரிய கேண்டில் வந்துருச்சுன்னா, 3 மினிட்ஸ் கேண்டில் இங்க இருந்து இது வரைக்கும் வந்துருச்சுன்னா, நீங்க உங்க எஸ்எல் இதுல ட்ரிகர் பண்றதுக்கு பதிலா இவ்வளவு தூரம் ட்ரிகர் ஆயிருக்கும். ஸோ இந்த அடிஷனல் மூமெண்ட் உங்களுக்கு அடிஷனல் லாஸை கிரியேட் பண்ணும். அந்த ரிஸ்கையும் கவனிச்சுக்கணும். உங்களோட ரிஸ்க் அதுக்கு மேட்ச் ஆகுது, அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா அப்படிங்கறத நோட் பண்ணிக்கணும். இதுல இருக்கக்கூடிய ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா, நம்ம மேனுவலா எக்ஸிட் ஆகிறோம். மேனுவலா எக்ஸிட் ஆகும்போது நம்மள அடிக்கடி பல பேர் பண்ற விஷயம் என்னன்னா, மேனுவல் எக்ஸிட்டுங்கும் போது நம்ம மறுபடியும் மார்க்கெட்டை இதை பிரேக் பண்ண உடனே க்ளோஸ் பண்ற மனநிலைமையில இருக்கணும் நம்ம. ஆனா அடிக்கடி அதை பண்றது இல்லை. இதை க்ளோஸ் பண்ணா கூட சில பேர் அடுத்த கேண்டில் வருதா பார்ப்போம், அதுக்கு அடுத்த கேண்டில் வருதான்னு பார்ப்போம், ரொம்ப தூரம் கீழே விட்டுருவீங்க.
அந்த தப்பையும் இதுல பண்ணக்கூடாது. ஓகே, இதுல நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா 3 மினிட்ஸ் கேண்டில் இதுல க்ளோஸ் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுத்துருச்சுனாலே, அதை டச் பண்ணாலே அது க்ளோஸ் கொடுத்துருச்சுனாலே அடுத்த கேண்டில்ல எக்ஸிட் ஆயிடணும். ஓகே, அந்த ரிஸ்கை எடுக்கிறதுக்குள்ள கெப்பாசிட்டி இருக்குதாங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். இந்த ரெண்டையும் செக் பண்ணிக்கிட்டு இந்த ரெண்டும் ஓகே உங்களால முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும் பட்சத்துல நீங்க ப்ராப்பரா நிஃப்டி இந்த ஸ்பாட் பிரைஸ்ல நிஃப்டியில இந்த ஒவ்வொரு லோவிலையும் எஸ்எல வச்சு நீங்க ட்ரையல் பண்ணி மேல போக முடியும். இந்த டைம் டிகே இருந்து உங்க ப்ரீமியம் எஸ்எல் அடிக்கடி ட்ரிகர் ஆகிறது வந்து நீங்க எஸ்கேப் ஆக முடியும். ஓகே, ஸோ இது ப்ராக்டிக்கலா ஒர்க் ஆகுற ஒரு நல்ல ப்ராபபிலிட்டி உள்ள மெத்தடு. இது வந்து உங்களுக்கு அடிக்கடி எஸ்எல் ட்ரிகர் ஆகிறத தடுக்கும். ஓகே, ஆனா ஒரே விஷயம், டிசிப்ளின். இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா நீங்க என்ட்ரியை எக்ஸிட் பண்ணிடணும். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வியூ என்ன இதை பத்தி அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.